அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are going to discuss about the intrinsic semiconductor. இந்த intrinsic semiconductorனா என்ன? நம்ம இன் ஜெனரலா semiconductorனா இட்ஸ் லைக் P type semiconductor, N type semiconductor. Most of the semiconductors are made up of silicon, germanium. So இதுதான் நம்ம என்னன்னா semiconductor சொன்னோம். It will conduct partially. So it's not pure conductor, it's not pure insulator. அதை டோப் பண்ணா கண்டக்ட் பண்ணும். டோப் பண்ணா பியூரஸ்ட் ஃபார்ம்ல கண்டக்ட் பண்ணாது. பட் அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா கண்டக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இதை என்னன்னு சொன்னா செமிகண்டக்டர். ஸோ வாட் யூ மீன் பை த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் த செமிகண்டக்டர். ஸோ இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் த செமிகண்டக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா intrinsic semiconductor. So pure form of the semiconductor is known as intrinsic semiconductor. So in the pure form of the semiconductor பாத்தீங்கன்னா all the valence electron are bonded. At absolute zero there are no free electron. So அப்படின்னா at absolute zero all the electrons form the bond. So there are no free electrons. No free electron in conduction band. ஸோ அப்படின்னா அது எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐ வாண்ட் டு ஷோ வித் சிலிக்கான். பிகாஸ் சிலிக்கான் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் if we have the atomic structure, I want to show in 2-dimensional sheet. ஸோ இதுதான் சிலிக்கான் லேட்டிசைட்னு வச்சுங்க. சப்போஸ் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஒவ்வொரு சிலிக்கானுக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் த 4 வேலன்சி. இப்போ ஐசோலேட்டட் சிலிக்கான் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இட் will form the 4 hybridized orbital. ஸோ இதுதான் இப்போ லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்னு வச்சுங்க. இது ஒவ்வொரு லேட்டிஸ் சைட்ஸும் ரெப்ரசன்ஸ் த சிலிக்கான் ஆட்டம், அட்டாமிக் சைட்ஸ். ஒரு ஐசோலேட்டட் சிலிக்கான் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா த சிலிக்கான் ஆட்டம், அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா நியான் 3s2 3p2, அதாவது 3s ஆர்பிட்டால 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, 3p ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எஸ்ல ஒரு எனர்ஜி, பில பாத்தீங்கன்னா px, py, pz 3 எனர்ஜி லெவல் இருக்கு. இந்த 4 எனர்ஜி லெவல் என்ன சொன்னா it will hybridize itself, it will form the 4 hybridized orbital in the symmetric position. எப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த 4 hybridized orbitalum பாத்தீங்கன்னா each one is having 1 free electrons. ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிலிக்கான் ஆட்டத்தை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆகும். சப்போஸ் அதே சிலிக்கான் ஆட்டத்தை நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரும்போது ஒவ்வொரு சிலிக்கான் ஆட்டமே என்ன செய்யணும், இட் will share 1 எலக்ட்ரான். இந்த சிலிக்கான் ஆட்டம் என்ன செய்யணும், இட் will share 1 எலக்ட்ரான் here. அதே போல இந்த சிலிக்கான் ஆட்டம் இட் will share 1 எலக்ட்ரான். ஸோ இட் will form the covalent bond. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இங்க பாத்தீங்கன்னா இட் will share 2 எலக்ட்ரான். ஸோ அப்பனா ஒரு சிலிக்கான் ஆட்டத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான், நியர்பை சிலிக்கான் ஆட்டத்துல இருந்து இன்னொரு எலக்ட்ரான். அப்புறம் நமக்கு என்னன்னா இட் will form the pure covalent bonds. எந்த ஒரு டோப்பனும் இல்லாத டைம்ல நமக்கு இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு கோவேலன்ட் பாண்ட் கிரியேஷன் நடக்கும். ஸோ அதுதான் நான் இங்க என்னன்னா ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம், ஒரு 2D ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா 2 எல்லா பாண்ட்லயும் 2 எலக்ட்ரான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி கோவேலன்ட் பாண்ட்னா என்ன தெரியும், the sharing of the electron between the 2 atom, each electron ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரான் தரும், இன்னொரு ஆட்டம் இன்னொரு எலக்ட்ரான் தரும். அந்த மாதிரி பாண்ட் கிரியேஷன் ஆச்சுன்னா ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோவேலன்ட் பாண்ட். The covalent bond is the strongest bond.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது இதனுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பாண்டட். இங்க பாருங்க, இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பாண்டட். ஸோ இந்த பாண்டட் எலக்ட்ரான்னா எந்த எனர்ஜில சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் ஆர்பிட்டால் எனர்ஜில இருக்கும். சப்போஸ் நான் ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் ட்ரா பண்றேன். இந்த பியூர் சிலிக்கானுக்கு இங்க இந்த இடத்துல ட்ரா பண்ணலாம். ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் எனர்ஜி ஆக்சிஸ். இதுல செமிகண்டக்டரை பொறுத்தவரைக்கும் 2 எனர்ஜி லெவல் இருக்கும். ஆல்ரெடி +2 லெவல்ல தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா த வேலன்ஸ் பேண்ட். ஸோ த டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட் எனர்ஜி EV. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா த லெவல்ஸ் ஆர் ஃபில்டு, ஆல்மோஸ்ட் ஃபில்டு பை த திஸ் பாண்டிங் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான், இந்த பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எனர்ஜி என்னன்னு மெஷர் பண்ணனா இட் வில் ஆக்குபை திஸ் லெவல். அதே போல த பாட்டம் ஆஃப் த கண்டக்ஷன் பேண்ட் எனர்ஜி EC. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எம்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேக்கம் எனர்ஜி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the electron, the energy required to electron to remove from the material, that is called vacuum energy. அதை என்ன சொன்னா E0. இந்த E0க்கு ECக்கும் உள்ளதான் என்னன்னா the electron affinity chi-ன்னு சொல்லுவோம். The amount of energy required to remove the electron from the conduction band energy, the bottom of the conduction band energy to the vacuum, that is called the electron affinity. இந்த எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட் லோயஸ்ட் எனர்ஜிக்கும் இந்த வேலன்ஸ் பேண்டோட டாப்பஸ்ட் எனர்ஜி EVக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா இந்த எனர்ஜி கேப் தான் EGன்னு சொல்லுவோம். ஸோ த EG இஸ் நத்திங் பட் இட் வில் பி ஈக்குவல் டு EC மைனஸ் EV. இதுதான் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலை பொறுத்தவரையும் அதனுடைய எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஸோ த ஆல்மோஸ்ட் ஆல் த பாண்டட் எலக்ட்ரான், இங்க பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஸ்ட்ரக்சர்ல ஆல் த பாண்டட் எலக்ட்ரான் ஆக்குபை the energy up to EV. All the electron never exist in the valence band energy. At absolute zero, உங்களுடைய ஃபெர்மி எனர்ஜி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா T equal to 0, absolute 0 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபெர்மி எனர்ஜி it will exactly middle in between the top of the valence band as well as the bottom of the conduction band. That is the EF, that is the Fermi energy. Fermi energy na already தெரிஞ்ச விஷயம் தான். At absolute zero, the maximum allowed energy for the electron is called the Fermi energy. அதுதான் நம்ம EF ன்னு சொல்றோம். இந்த மெட்டல்ஸ்ல செமிகண்டக்டரிங் அதே டெஃபினேஷன் தான். அந்த EF எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா it will be exactly on the middle between EC and EV. இப்போ அதனுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றீங்க, ரூம் டெம்பரேச்சர் வரீங்க. பட் சிலிக்கான் எடுத்துக்கிட்டதால உங்களுடைய எனர்ஜி எவ்வளோனா 1.1 எலக்ட்ரான் வோல்ட். பட் the thermal energy at room temperature எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா it will be order of kBT. kBT தான் யூஸ்வலா என்னன்னு சொன்னா the thermal energy. So the thermal energy kBT, it is order of 0.06 electron volt. But உங்களுடைய energy gap for the silicon, example for silicon the energy gap it will be equal to 1.1 electron volt. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா கண்டக்ஷன் எலக்ட்ரான் எதுவுமே இருக்காது. the conduction மேல 0 எலக்ட்ரான். என்னுடைய டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டே வரேன். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மேல if you are achieving the energy gap EG, that 1.1 electron volt, அந்த thermal energy, இதுதான் நம்ம என்னன்னு சொன்னா thermal energy, the kBT. அந்த thermal energy if it is nearly equal to 1.1 electron volt, அதாவது அந்த மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அந்த பாண்டட் ஆர்பிட்டல் எலக்ட்ரான் என்ன செய்யணும், இட் வில் வைப்ரேட். அந்த எலக்ட்ரிக் சைட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்ன வைப்ரேட் ஆகும். அப்போ இந்த பாண்டட் ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான், அந்த பாண்டிங் எலக்ட்ரான் என்ன, இட் வில் அக்வேர் த தெர்மல் எனர்ஜி, இட் வில் வைப்ரேட். அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த பாண்ட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது there will be formation of the free electron. இங்க பாத்தீங்கன்னா இது இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா, சப்போஸ் எக்ஸாம்பிள் நாம இந்த ரீஜன்ல இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா if the thermal energy is equal to 1.1 electron volt or greater than that energy, உங்களுக்கு என்னன்னா it will create the two free electron. அந்த மாதிரி ஒவ்வொரு பாண்டும் பிரேக் ஆகும்போது it will form the free electron. அந்த free electrons ஓட எனர்ஜி தான் எங்க இருக்குன்னா it will be a conduction band energy, அதாவது conduction band உள்ளார இருக்கும். இதெல்லாம் free electron சொல்லுவாங்க. அப்போ அந்த free electron creation ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா it will leave the hole.
இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால், அதாவது அந்த பாண்டிங் ஆர்பிட்டால். ஏன்னா அந்த 2 ஃப்ரீ எலக்ட்ரான் கிரியேஷன் ஆகும்போது அந்த பாண்ட் வந்து எம்ப்டியா இருக்கும். அந்த மிஸ்ஸிங் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த பர்ட்டிகுலர் எனர்ஜி அதான் நம்ம என்ன சொல்லலாம் ஹோல். அப்ப நான் என்ன செய்யணும், ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து தெர்மல் எனர்ஜியை அக்வயர் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்ட் எனர்ஜிக்கு போகுதுன்னா இட் வில் லீவ் த ஒன் ஹோல். சிமிலர்லி இன்னொரு எலக்ட்ரான், அதாவது ஒரு பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானும் பிரேக் ஆகும்போது இட் வில் கிரியேட் த 2 ஹோல். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் கிரியேட் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து தெர்மல் எனர்ஜி அக்வயர் பண்ணிட்டு கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் வில் ஜஸ்ட் அப்சர்வ் த தெர்மல் எனர்ஜி கோஸ் டு த கண்டக்ஷன் பேண்ட். அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எந்த ஒரு டோப்பிங்கும் கிடையாது. இட் இஸ் அ பியூர் ஃபார்ம், பட் இட் வில் கிரியேட் த ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா வேலன்ஸ் பேண்ட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, அந்த பாண்டிங் ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, அது பிரேக் ஆகி போகும்போது அத்தனை ஹோல்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். த மிஸ்ஸிங் sides of the electron அப்படின்னா the intrinsic semiconductorல we can add one more point. The number of electrons is equal to the number of holes. So அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா the number of electron is equal to P, number of hole is equal to intrinsic carrier concentration. So next classல நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to derive this intrinsic carrier concentration in the case of intrinsic type of semiconductor. Thank you all.